இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 3, 2025 3/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 11:09 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி நாள் முழுவதும். அமிர்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நிறையா பேசுவீங்க. குடும்பத்தில் கடன், வியாபாரத்தில் கடன், உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்கள், வாழ்க்கை துணையின் வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசுவீர்கள். இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய முன்னோர்களை பற்றி ஆராய்ந்து செயல்படுவீர்கள். அதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. மொத்தத்தில் இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவுகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தந்தையுடைய பக்கபலமாக செயல்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானத்தை மட்டும் இல்லைங்க, வருமானத்தை மட்டும் நம்பி இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால வெளி சம்பந்தமான பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். பெற்றோர் வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெற்றோர்னா தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதனால் கவனிச்சுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலமாகவும் இருக்கும், பலகீனமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீட்டை கட்டுறதுக்காகவோ இல்லை வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்காகவோ கடன் வாங்குவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக தொழில் ரீதியான வெற்றிகளில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் தெரிஞ்சவங்க கிட்ட கைமாத்து வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மரியாதையில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை. சமயோஜித வார்த்தைகளை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்கள் பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்னைக்கு உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு அவசர கதியில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படாதீங்க. மிதுன ராசி. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை அஃபிஷியலாக உங்களுக்கு பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அவசரத்தில் சில தப்பான விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பதட்டம் இருக்குது, சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலைச்சல் காரணமாக உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அதனால் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காண்பார்கள். அதே சமயம் மனதிற்கு பிடித்தவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி பதட்டத்தில் தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில், யோகாதிபதி கிரகங்களின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தை வழியில் நற்செய்திகள், தந்தை வழியில் மருத்துவம் ஏற்படும். ஆனால் விஷயத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. என்ன காரணம்னா, 2ஆம் இடத்துல புதாதித்ய யோகம். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பேசுவீங்க. அதுவே எதிர்த்தரப்பிலிருந்து தேவையில்லாத விமர்சனங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட செலவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்களுடைய கடன் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பொறுமையாக செயல்படுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை, தந்தை உதவியை கொண்டு உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் சேருவீங்க. அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்த மன நிறைவு ஏற்படும். கடல் தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மனோபல கிடைப்பு இருக்கு. சிம்ம ராசி. இன்னைக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு பார்வையில் சந்திரன், அதுவும் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் தசமஸ்தானாதிபதியோட சாரத்தில் இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் கவனமாக பேசணும், ஏன்னா பேசுகிற வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கும் உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் நீங்கள் பெரிய லாபத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் அனுகூலமான பலன்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான பண வருமானம் வெற்றியை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் சில உடன்பிறப்புகளுடன் சில தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும், வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இன்று பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். தந்தை மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் பண முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் சம்பந்தமான மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை தரும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அமோக நற்பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் எதிரிகள் விஷயத்தில் அரசாங்க அதிகாரிகள் ரீதியான விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளோ அல்லது செய்யக்கூடிய செயல்பாடுகளோ தேவையற்ற விமர்சனங்களுக்கோ அல்லது அதிலிருந்து அனாவசிய அட்வைஸ் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள், குறிப்பாக மூத்த அக்கா, அவங்க உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் அவங்க மூலமாக உங்களுக்கு சில வசதி வாய்ப்புகள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அவசர கதியில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அலைச்சல் இருக்குங்க. வேலை விஷயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, இன்னைக்கு உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. பண வருமானம் ஏற்படும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் வெற்றிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு லாட்ரி, கேம்பிளிங், ஆன்லைன் கேம்பிளிங், ஷேர் ட்ரேடிங் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமான ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக பேசணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் இதயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளை கடைசி நேரத்தில் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு, குடும்ப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், செவ்வாய் பார்வையில், இதனால் உங்களுக்கு குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மருந்து கூட மரியாதை பெற்றுத்தற்குண்டான சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். வேலை விஷயமா நீங்கள் பேசக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வருகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதில் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான யோகத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதாவது உங்கள் கௌரவம் விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. அதே சமயம் மூத்த சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிரிகளுக்கு அல்லது உங்கள் கூடவே இருந்து சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் உங்களுக்கும் தடுமாற்றம், அதாவது ரெண்டு பேர்த்துக்குமே சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. பண விவகாரங்களில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டாலும் அது பெருசாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. தனுசு ராசி, இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் அடுத்தவங்க கிட்ட யார் வாயாவது பிடுங்கி வம்புக்கு இழுத்துட்டு இருப்பீங்க. குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை. அதாவது இது பொய்யான கோபத்தில் நீங்கள் பேசுவீங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை. வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தைகளில் தெளிவான வார்த்தைகளை பேசி சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். வேலை சம்பந்தமா, அதுவும் குறிப்பாக பேச்சு சம்பந்தமான வேலை செய்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நட்சத்திர சாரத்திலே சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு தந்தை வழி உறவுகள், குறிப்பாக பெண் உறவுகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இருகை ஓசையாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. விரயஸ்தானத்தில் 5-10 கோடி அதிபதியின் வீட்டில் சந்திரன் அந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இன்றைக்கி வேலை விஷயமா வெளியூர் பிரயாணம் ஏற்படும். உங்களுக்கு தூக்கத்தில் கூட உங்கள் வேலை சம்பந்தமாக யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறையான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை கொடுக்கும். அவர்களுக்கான செலவுகள் என்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளின் செயல்பாடுகள் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தைக்காக செலவுகள் செய்வீர்கள். குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஏதோ ஒரு செலவு, அது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவுகளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பண முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வியாபாரத்தில் கடன் வாங்கி முதலீடு செய்வீங்க. அதனால் அகலக்கால் வச்சுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கும்பராசி. இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். தாயார் மூலமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படும். அதனால் அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் எப்போவுமே பேசாமல் தான் இருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகினாலும் உங்களுடைய தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க. அதில் செலவும் இருக்கிறதுனால, செலவும் அடங்கி இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். இந்த குழந்தைகள் விஷயத்தில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். அதனால் உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். மீன ராசி. வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு புதுசாக வண்டி வாங்குவீங்க. சிலருக்கு இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க. இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க. இப்படி கடனை கைமாற்றுவீங்களே தவிர கடனை செட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது திடீர் செலவுகள், வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மற்ற விஷயத்தில் டைவர்ட் ஆகிறாங்க. படிப்பில் கோட்டை விடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திடீர் தைரியம் ஏற்படும் அல்லது மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படும். ஒன்றா இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாட்டி அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும்.
அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வேலை செய்கிற இடத்துல அல்லது எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அந்த இடத்துல தப்பு நடக்கும்போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, தட்டி கேட்பீங்க. இதனால் உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் மரியாதை இருந்தாலும் தேவையில்லாமல் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, ஆரோக்கியம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வீட்டுக்கு வாங்கின கடன், வண்டிக்கு வாங்கின கடன் இதெல்லாம் அடைக்கிறதுக்கான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கிட்டேருந்து கடன் வாங்கி தான் இன்றைக்கி செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.